எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு இந்த படத்து மூலமா நிறைவேறியிருக்கு. மைனா ரொம்ப சின்ன படம். அது பெருசா ரிலீஸ் பண்ணாங்க, பெருசா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருகப்பட்டு மைனாவை தாண்டி வேற லெவல் யாருமே ஹியூமர் பண்ணல. எல்லாம் அந்தந்த ரோலில் அவங்க சீரியஸாக தான் பண்ணாங்க. அவருக்கு நடிக்கிறதே தெரியக்கூடாது, அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ இந்த படத்தோட வரவேற்பை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி ஒரு ஹியூமர் மூவி பண்ணணும்னு ஆசை. இவங்க இந்த ரோலுக்கு நல்லா இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியும் நிறைய நடந்த ரீல்ஸில் பார்த்தாலும் சிறிய படங்கள் தியேட்டரில் ஓடணும். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய். இன்னைக்கு சினிமா பட்டையில் ஒரு சூப்பரான டீம் இன்டர்வியூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ நம்ம சூப்பரான ஆக்டர் விதார்த் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரவி முருகையா அவர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க. விதார்த் சார் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கலைஞனுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்பயுமே மக்கள் இடத்துல உங்கள்கிட்ட இருக்குது சார். உங்களோட கதைகளும் சரி, நீங்கள் நடிக்கக்கூடிய கேரக்டரும் சரி. ஆனால் இந்த படம் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சீரியஸான கதை, ஒரு எமோஷ்னலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் நான் உங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன் நிறைய இப்போ ரீசெண்டாக வரதுப்பெல்லாம். இப்படி ஒரு கதையில் நீங்கள் இருப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சார் இந்த கதை எப்படி உங்களுக்கு பிடிச்சி, எப்படி சார் உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்கு மைனா டயத்துலேருந்து அவரை தெரியும். அவரும் நானும் மைனா முடிஞ்சதுலேருந்து படம் பண்ண வேண்டியது. மைனாலேருந்து தெரியும்? ஆமாம், மைனா முடிஞ்சோடனே ரிலீஸ் ஆனோடனே ஆக்சுவலாக மன்னன் சாருக்கு தான் ரெண்டாவது படம் பண்ண கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரன் படம் நான் இவரை மீட் பண்ணியிருந்தேன். இவர் தான் டைரக்டர். ஏன்னா அவரும் ஒரு ஃப்ரெண்டு. இவரை மீட் பண்ண நம்ம ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. நான் ஒரு டைரக்டர் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நான் சந்திரன் கதை பிடிக்கலன்னா இவர் என்னை மீட் பண்ணியிருப்பார், நாங்கள் படம் பண்ணியிருப்போம். அதான் உண்மை. இவர் எனக்கு தெரியாது. நான் சரி நீங்கள் அனுப்புங்க, நான் கேட்டுட்டு அனுப்புகிறேன்னு. அவர் சொன்ன சரி நீங்கள் அந்த டேரக்டர் அனுப்புங்க, நான் கேட்குறேன். அந்த டேரக்டர் கேட்டு கதை கேட்டேன்னா அவனுக்கு ஒன்று அட்வான்ஸ் பண்ணிட்டார். சூப்பராக இருக்குது, அதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அது இல்லைன்னா அப்போயே இவரை மீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் தலைவா உங்களை தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்புறம் பேச ஆரம்பித்தோம். ஒரு கதையை ஆக்சுவலாக அவர் ஒரு கதையை நான் வாங்கி வச்சுருக்கேன், திருநாவுக்கரசுன்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக. ஓகே. இவருடைய ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கதைக்கு மேலே இவர் கதை தெரியும். இவர் என்ன மாதிரி ஆளுன்னு நல்லா தெரியும். இவர் கூட படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்களும் ட்ரை பண்ணுவோம், பேசுவோம், ஐடியா நடக்காமலே போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சொன்னார், தலைவர் நான் டைரக்டராக கமிட் ஆகிட்டேன், தஞ்சாவூரில் ஷூட்டிங்கு, நீங்கள் தான் ஹீரோ, அங்கே உடனே சைன் பண்ணி வந்துருங்க அப்படின்னா. நான் இங்கே அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நேராக கதை தெரியாது. கதை தெரியாது. ஏன்னா இவர் கதையெல்லாம் தான் நமக்கு தெரியுமே, எல்லாம் ஒரு ஐடியாவாக தெரியும். அப்போ இந்த கதை நம்ம அந்த கதை தான் வாங்க அப்படின்னா அப்புறம் நேராக லொக்கேஷன் போய்ட்டு இவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஷூட் போகும்போது அந்த ஹோட்டலில் நைட்டு கதை கேட்டு காலையில் போய் நடித்தேன். ஆடியாப்பா. அதில் முழுக்க நம்பிக்கை என்ன அப்படின்னா இவர் மேலே. ஓகே. இவரோட கதைகள் பூராமே ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே ஹியூமர், இவர் எதை தொட்டாலும் அதுக்குள்ளே ஒரு நக்கல் நெய்யாண்ட ஒரு ஹியூமர் இருக்கும். என்ன மாதிரி கதை எடுத்தாலுமே. எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக. அது எனக்கு இந்த படத்து மூலமாக நிறைவேறியிருக்கு. சூப்பர் சார். மைனான்னு சொன்னோன்னா யாருமே மறக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படம். உங்களுக்கும் மக்கள் இடத்துல பெரிய வரவேற்பு இன்ன வரைக்கும் அது எப்பயுமே மறையாது எந்த காலகட்டத்துலையும். மைனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட படங்கள் ரொம்ப இடைவெளி இருக்க மாதிரி இருக்குது சார். அந்த மாதிரியான ஒரு படங்கள் மறுபடியும் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா மைனா ரொம்ப சின்ன படம், அது பெருசாக ரிலீஸ் பண்ணாங்க, பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருகப்பட்டு மைனாவை தாண்டி இருக்கப்பட்டு வேறு லெவல். அது 3 பேர் இருந்தாலும் பெரிய லெவல் ரீச்சு. 1000 பொற்காசுகள் அதை நிவர்த்தி பண்ண நான் நம்புகிறேன். ஓகே. அப்புறம் சின்ன படம் பெரிய படம் இல்லை நம்ம அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னோடய படம் யூனிக்காக ஒரு கதை இருக்கணும். நீங்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கிடாயின் கரணம் பண்ண, குற்றமை தன்னை, குரங்கு பொம்மை, காற்றின் மொழி, காடு, வரிசையாக நல்ல படங்கள் தான். எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நல்ல படம். சமயத்தில் குயிக்கோ. ஆமாம், குயிக்கோ சூப்பரான சார். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக கதை கேட்டுமா நல்லா ஆக்ட் பண்ண போகிறீங்க. ஹியூமர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த படம் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க சார்? ஏன்னா உங்களோட சீரியஸாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் எங்களுக்கு பார்த்துருக்கோம். இதில் ஹியூமராக என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கோம். ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்லை, நான் இதுக்கு ஆக்சுவலி இதில் யாருமே ஹியூமர் பண்ணல. எல்லாம் அந்தந்த ரோலில் அவங்க சீரியஸாக தான் பண்ணாங்க. பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஹியூமராக இருந்தது. அப்புறம் இதில் தயார்படுத்திக்கிறது அப்படின்னா நம்மளை உடலை வருத்தி இல்லை உடலுக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி
அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு மெனக்கடல் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இயல்பாக பண்ணுறது. அந்த இயல்பாக பண்ணுறத அதில் கொஞ்சம் கூட நடிப்பு, அவருக்கு வந்து நடிக்கிறதே தெரியக்கூடாது, அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி அது அவ்வளோதான் தவிர இதுக்கு வந்து மெனக்கட்டு இல்லை நம்ம பாடி கம்மி பண்ணி இல்லை வேறு மொட்டை அடித்து அது பண்ணி இது பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. இயல்பான ஒரு விஷயம். அதனால் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை உள் வாங்கினா போதும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களை பார்க்கலாமா சார் ஃபுல்லாக ஹியூமராக? இல்லையே, எனக்கு இப்போ இந்த படத்தோட வரவேற்பை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி ஒரு ஹியூமர் மூவி பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இப்போ நம்ம படம் பார்க்குறாங்க, படம் பார்த்து அழுகுறாங்க, எமோஷ்னல் ஆகுறாங்க, வா என்ன மூவிங்கிறாங்க. ஆனால் நம்ம படம் பார்த்து நமக்கு கிளாப் விழுகுது இல்லை? ஆமாம். அது கேட்கும்போது அது ஹியூமரில் தான் இருக்குது. அப்போ நம்மளே வந்து இனிமேல் சட்டையர் மாதிரி படங்களில் பண்ணணுங்கிற ஆசை ஆவல் தூண்டியிருக்கு இந்த படம்.